இது மாதிரி நிறைய பேருக்கு நடக்கும். நம்மளே பயங்கர டிப்ரெஷனில் சுற்றிட்டு இருப்போம். அப்போ வந்து நம்மள்ட்ட இந்த கேள்வி கேட்பானுங்க, என்னப்பா ஜாலியா இருக்க? அவன் கஷ்டம் அவனுக்கு நேரம் தெரியும், உனக்கு வயிறு தெரியும். அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். இவனை பார்த்தாலும் ஜாலியாக இருக்குன்னு சொல்ல வேண்டியது. போங்கடா போய் பிழைக்க வேண்டிய போங்கடா போங்கடா. வணக்கம் மக்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாவது ஒரு ஹெல்த் வீடியோ போட்டு உங்களுக்காக நிறையா மீம் தான் கொண்டு வந்திருக்கோம். நல்லா ஃபன்னாக இருக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் கூட தான் மாறி மாதிரி பொண்ணு வேணும் மச்சான். அதுக்காக கண்ணு என்னடா இப்படி மாறி இல்ல? மூக்கு என்னடி இப்படி இருக்கு? வெள்ள வெள்ளேன்னு இருக்கு. பக்கையா இருக்குது. குழப்படி அவ முத்தி போன மூஞ்சிடாது. குறை சொல்லலாம்டா. போன வாரம் ஒரு பொண்ணை பார்த்தோம், அதுக்கு சொல்லிச்சு பாரு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? இவங்கெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் எங்கன்னா தெரியல. எங்க பார்த்துருப்பாங்க? எங்கேயோ பார்த்துருக்க மக்களே, ஆனால் எங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க பார்த்துருக்கீங்களான்ட்டு. கல்யாண நாள் அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு எப்படி வாழ போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி ரொம்பவே அழுது அட்ராசிட்டி பண்ணிடும். மறுநாள் காலையில் பார்த்தோன்னா வேறு எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும்னு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸு அவங்க ஹஸ்பண்டை நினச்சிக்கிட்டு. ஒரே நாளில் எப்படிமா அப்படிலாம் மாறுறீங்க? ஃபேமிலி மெம்பர்ஸோட ரியாக்ஷன்லாம் பாருங்களேன். அடி பாவி, நேற்று தானே அழுதுட்டு இருந்த, இன்னைக்கு நான் இப்படி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன்ட்டு ஒரு வியப்பாக பார்க்குறாங்க. வெட்டிங் ஃபோட்டோ சொல்லி எடுத்துட்டு இருக்காப்புல. எங்கடா போற? டேய், எடுக்க வேண்டிய பொண்ணு மாப்பிள்ளை இங்க இருக்காங்க, அவங்க எடுக்காம நீ என்ன கடலுக்குள்ள போயிட்டு கடலை எடுத்துட்டு உட்காந்துருக்க? நேச்சுரல் லவ்வர் போல கேமராமேனு. அலையை பார்த்தோன்னே சே இதுங்க மூஞ்சி ஏமாடு பண்ணிட்டு அலையை எடுக்க கிளம்பிட்டாப்புல. கொஞ்சம் கேமரா வைக்கும் போது கொஞ்சம் பார்த்து பக்குவமா வைங்க. இது உண்மை, இந்த மாதிரி நடக்கும். பொண்ணுங்களுக்கு பிறந்தனா போதும், கேக் வெட்டுவாங்க, ஸ்டேட்டஸ் போடுவாங்க, போடா படுத்திடுவாங்க. ஆனால் பையனுக்கு விஷ் பண்ணவே ஒருத்தனும் வரமாட்டான். அப்படி விஷ் பண்ணாலும் அவனுக்கு சாணியை கரைக்கிறது, கேக்கை போட்டு அடிக்கிறது, முட்டையை அடிக்கிறது அடித்து அவன் மனசே ஒரு ஒளி ஆக்கிடுவானுங்க. அவன் ஏன்டா பிறந்தோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆக்கி விட்டுருவானுங்க. என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்ம என்ன இப்படி நாறுது? நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் நடக்கும். வீட்டில் இருக்கிற பழைய தண்ணி, மாட்டுக்கு வச்ச கழனி தண்ணி, இருக்கிற எல்லா தண்ணி கேவலமானது எல்லாத்தையும் பிடிச்சி ஊற்றி அவனுக்கு யாரும் படாபாடு படுத்தி விட்டுருவானுங்க. யாரு இவரு சொல்றது? நீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு. என்ன மாதிரி ஒரு மாச சீன தலைவன் என்ன பண்ணி வச்சிருக்கா பாருங்க. மரத்தை பிடுங்க. மரத்தையே பிடிக்கிட்டீங்க, அட்டா பாவி. இப்படி மக்களே, செடி வளர்க்கறது முக்கியம் இல்லை, வீட்டுக்கு கேட் நல்லா பூட்டி வைங்க. அப்படி கேட்டை பூட்டினாலும் வாசல் 4 நாய் வளைங்க. இல்லை இந்த மாதிரி நாய்ங்க வந்து மரத்தோட பிடிக்கிட்டு போயிடுவாங்க. செடியை திருட மரத்தெல்லாம் பிடிக்கிட்டு போறீங்களா? மனுஷனா நீங்க? இந்த பக்கம் 500 தென்னை, இந்த பக்கம் 500 வாழை, நடுவுல ஒரு 1000 அடி நீளத்துக்கு வாய்க்கா, இந்த பக்கம் 500 கொய்யா மரம் சார். அம்புட்டி ஆட்டையை போட்டு போயிட்டாங்க சார். அடுத்து மை ட்ரீம் when my best friend got married. அட்டா பாவிகளா, அம்மா கஷ்டப்பட்டு கடனோட வாங்கி கல்யாணம் பண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது வர கையை காட்டி வேற சிரிக்கிறான். என்னடா பொருள் காட்சியாக நடக்குது, என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அதை பாருங்க, அந்த 2 பேரும் உட்காந்துருக்கான். அதை வெளியே நின்று ஃபோட்டோ வேறு எடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறானுங்க. அந்த கேமராமேனுக்கு தான் மொத்த கிரெடிட்டுமே போவோம். அந்த கேமராமேனை பாராட்டியே ஆகணும். நல்லா இருங்கடா டேய். மக்களே, கல்யாணம் பண்ணிங்கன்னா பார்த்து பண்ணுங்க. சுற்றி சுற்றி பகனிலாம் எவ்வளோ உட்காந்துக்கலான்னு பார்த்துட்டு பண்ணுங்க. இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்து ஒரு தரமான வீடியோ.
பெரிய டான்ஸராக இருக்கணும் போல. குதிச்சு குதிச்சு போறாரு தலைவர். இவரை மாதிரி ஒரு ஆளு கண்டிப்பா எல்லா கல்யாணத்துலயும் ஒரு சரக்கு போட்டு வந்துருவாரு. அது இந்த டிஜில வச்சு பாட்டு போற மாதிரியான கல்யாணம்னா சொல்லவே தேவையில்ல. ஒரு பாட்டுக்கு ஆடியான்னா அவர் பாட்டுக்கு ஆடுவாரு. பரவாயில்ல, பார்க்க பண்ணாதான் இருக்கும். 15 வயசு ஓல்டு மீ when you again reject my proposal. இப்போ லவ் பண்றியா இல்லையா சொல்லு, அடுத்து பாரு. நீ மட்டும் என் லவ்வுக்கு ஓகே சொல்லனா கழுத்து எடுத்துட்டு செத்துருவேன். ஓகே சொல்லு. சாவு சாவும்ல செத்த பையல. நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவுல செத்த பையல. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கையெல்லாம் கட் பண்ணி நானே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் எவனாவது கையெல்லாம் கட் பண்ணியிருக்கானா அவனுக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அவனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க பாருங்க, இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஏசியில் உட்காந்தாதான் இந்த மாட்டுக்கு தூக்கம் வருது. ஜம்முன்னு போய் உட்காந்துருச்சு. நிறைய மாடு இந்த மாதிரி தான் ஏடிஎம் அதுங்களுக்கு தெரியுது இங்கே தான் கிளிவுன்னு காத்து வரும்னு தெரிஞ்சு அழகா போய் உட்காந்துருது. அது உள்ள ஒயின் ஷாப்ல நடக்கிற சம்பவம். அப்பா நினைக்கிறாரு, என்ன நம்ம பையன் மாதிரியே இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. பையனை பார்க்கறான், ஒருவேளை பார்த்துருப்பாரோ. அவங்க அப்பா நினைக்கிறாரு, ஒருவேளை அவனாதான் இருக்குமோ. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சீன் ஞாபகம் வருது. எங்கள் ஊரில் வந்து நானும் என் ஃப்ரெண்டு இந்த கடைக்கு போகிறோம். நான் ரோட்டில் நிற்கிறேன், இந்த பையன் என் ஃப்ரெண்டு போயிட்டான்ல. பார்த்தா அவங்க அப்பாவும் கரெக்டாக கடைக்கு வந்துட்டாரு. என்னால் அவனுக்கு சொல்ல முடியல, அவங்க அப்பா வராரு சொல்ல முடியல, ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் சொல்ல முடியல. இப்போ இந்த மாதிரி சீனில் என்ன நடக்கும்னா, அப்பா பார்த்துட்டு பையன் தான் ஒழிவான். ஆனால் இங்கே நடந்தது கதையே வேற. பையனை பார்த்துட்டு அவங்க அப்பா போய் ஒழிகிறாரு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நான் எதுக்கு போனேன்னு கேட்குறீங்களா? நான் சும்மா வண்டி ஓட்ட போனாங்க, வேற எதுக்கும் போல. மை ஃப்ரெண்ட் வித் தேர் லவ்டு ஒன், மீ வித் மை அரியர் பேப்பர். இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும். நம்ம வந்து அந்த தாலியாக 3 முடிச்சு போகிறது வந்து 90s வந்து ஒரு கனவாகவே போயிடும். அது என்னமோ தெரியல, அப்பவே நமக்கு இது கனவாகவே போயிடும். தெரிஞ்சதுனாலே என்னவோ தெரியல. அப்பயே அந்த அடிஷனல் பேப்பர்லாம் நல்லா 3 முடிச்சு போட்டு கெட்டி மேலே சவரெலாம் பேக்கெட் அந்த ஓடுற மாதிரிலாம் நமக்கு ஒரு இமேஜினேஷனோட அந்த பேப்பருக்கு முடிச்சு போட்டு அனுபவம்லாம் இருக்குது. 90s இருந்து அனுபவம் இருந்துச்சுன்னா சொல்லுவேன் கமெண்ட்ல. இது பார்த்தீங்கன்னா 8:55க்கு தான் அலாரம் அடிக்கும். ஆனால் 9 மணிக்கு காலேஜாக இருக்கும். டப்பு டப்புன்னு கிளம்பி காலேஜுக்கு வந்துடுவோம். இது வந்து டேஸ் காலேஜுக்கு வந்து சூட் ஆகாது. ஆனால் அந்த ஹாஸ்டல் பசங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். நிறைய எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன மயங்கி ஓய்ந்துரும். நான் உண்மைங்க நயன்தராம கூட விழுந்துரும். இப்ப புது நடிகை கீர்த்தி சுரேஷ சேர்ந்து ஓய்ந்துரும். நிறைய ஹாஸ்டல் பசங்க இப்படி தான் பண்ணுவானுங்க. பல்லு வளர்க்கலாம், குளிப்பான்லாம் தெரியாது. தெரிஞ்சு இப்போ சட்டையை மாட்டு வந்துடுவானுங்க காலேஜுக்கு. இந்த மாதிரி ஹாஸ்டல் பசங்க ஏதாவது இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். லுக் டஸ் நாட் மேட்டர் இன் லவ். பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ரொம்பவே மொக்கையாக இருப்பாங்க. ஆனால் பொண்ணு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கே என்னடா இவ்வளோ மொக்கையாக இருந்து இப்படி இருப்போன்னு கரெக்ட் பண்ணிட்டானேன்னு இருக்கும். நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. என்ன பண்ணுறது, 90 கிட்ஸை பார்க்கும்போது காண்டாக தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க பிறக்கும் போதே சாபத்தோடு பிறந்துட்டாங்க. என்ன பண்ணுறது, 2K கிட்ஸும் நல்லா செட்டில், நல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வச்சுட்டு செம்மையாக சுற்றுறாங்க. அந்த 80 கிட்ஸ் எல்லாமே செட்டில் ஆகிட்டாங்க எல்லோரும். அந்த இடையில அந்த 90 கிட்ஸ் மட்டும் தான் பாவம் தத்தளிக்கிறாங்க. யாராவது 90 கிட்ஸ் இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் 90 கிட்ஸ் தான். ஹைஃபை போட்டுக்கோங்க. வீடியோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்தே இருங்க. நன்றி. அடுத்து ஒரு தரமான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுக்கு தான் செட்டப்.